ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு உமன் என்டர்பிரனரை பார்க்க வந்திருக்கோம். அவங்கள பற்றி அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். ஐம் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன், மென்டார் அண்ட் நான் ஓனாக நிறையா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு யூடியூபர். ஸோ Positivity 8 என்னோடய சேனல் நேம். 5 இயர்ஸாக சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஐம் ஜெயந்தி வாசு மேக்கப் ஆர்டிஸ்ட். யூடியூப்பில் ஒரு 1,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாவில் ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கார், 6th படிக்கிறாரு. அவர் பேர் கிரிஷ். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நான் ஒரு அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன் கோயம்புத்தூர் டிவிஎஸ் நகரில். ஸோ பேசிக்லி ஐம் அ பிடெக் ஹோல்டர். பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிஹெச்டி டெக்கில் படித்தேன். ஒரு எம்என்சியில் ப்ளேஸ் ஆனேன். அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது. அண்ட் சின்ஸ் எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகங்கிறனால நான் பியூட்டிஷியன் கோர்சஸ் படித்தேன். அவ்வளோ ஈஸியாக படிச்சிடலை. அங்கே ஷிஃப்ட் பார்த்துட்டு ஷிஃப்ட்னா 2 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளாஸ் படிப்பேன். அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பார்க் வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு படித்தேன். அண்டு ஒரு சின்ன பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சின்ன பியூட்டி பார்லர் தான் என்னை இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு எஜுகேட்டராக மாறினேன். ஏன்னா என்ன நான் நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கின், ஹேர், மேக்கப்னு எல்லாம் போய் தேடி தேடி படிச்சிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? நீங்கள் அதாவது இப்போ ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், என்ன குவாலிட்டி இருக்கணும்? ஓகே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கணும். உங்களோட விஷன் வந்து கிளியராக இருக்கணும். ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு வந்து அதுதான் உங்கள் பேஷன், உங்கள் மனசுக்கு தோணுதா, திரும்பி திரும்பி நீங்கள் அங்கேயே போய் நிற்கிறீங்கன்னா தட் இஸ் யுவர் பேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பேஷனை கண்டுபிடிச்சிருங்க. 2வது ப்ராப்பரான ஒரு குருவை கண்டுபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தப்பும் அதுதான். நல்ல இடத்துல போய் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சிட்டாங்கனாலே உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? 3வது இன்டீரியருக்கு பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் போடுற எஸ்டிமேஷனை விட நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அங்கே தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் எஜுகேஷனுக்கு நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸே படிக்கிறீங்க, ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸே படிப்பாங்க சார். படிச்சுட்டு வந்து அவங்களோட ஆசை வந்து அந்த ரீல்ஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டா அவங்க வாழ்க்கையோட பிறவி பலனை அவங்க அடைஞ்சிருவாங்க. அவ்வளோதான். அந்த மென்டாரோட ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கணும், சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி சிங்கப்பெண்ணேன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இன்ஸ்டாவில் போட்டுட்டு இவங்க போய் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங், அட்டர் மிஸ்டேக். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகுது ரியல் பேட்டில். என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லையா, நீங்கள் இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு டெய்லர் ஷாப்க்கு வேலைக்கு போயிடுங்க. இந்த ஈகோவில் தூக்கி மூட்டை கட்டி ஓரமாக போட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடணும். அடுத்து நீங்கள் பியூட்டிஷியன் அப்படின்னா சங்கட்டமே படாமல் ஒரு பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போங்க. நிறைய பேருக்கு இப்போல்லாம் என்ன தெரியுங்களா, ஓப்பனாக சொல்கிறேன், அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இப்போ யாருக்கும் பியூட்டிஷியன் ஆகணும்லாம் பிடிக்கிறதில்ல. ஈகோ. மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் அவங்களை காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் தான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் இன்கமாக இருக்கலாம். பியூட்டிஷியன்னா டெய்லியுமே கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு ரெவென்யூ வரும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பியூட்டி பார்லருக்கு ஒர்க்குக்கு போகணும். நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், பிடெக் ஹோல்டர். ஆனால் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு நான் படித்த அகாடமிலேயே நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனோன்னா நம்மளை யாரும் ஏசி ரூமில் உட்கார வைக்க போகிறதில்ல. ஜெயந்தி சீனியர் ஸ்டாஃப் வந்துட்டா எல்லா சர்வீஸும் அவட்ட கொடுங்கன்னு. யூஸ் பண்ண டவலை துவைச்சி போடணும், ஃபேஷியல் ரூமை க்ளீன் பண்ணணும், அந்த பவுலெல்லாம் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணணும், கூட்டணும், மாப் போடணும். சரிங்களா? அன்னைக்கு நான் அதெல்லாம் ஈகோ பார்த்துருந்தா இன்றைக்கி நான் மென்டாராக உட்காந்துருக்க முடியாது. இந்த ஜென்ரேஷனில் அந்த ஈகோலாம் ஜாஸ்தி சார். அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு ப்ராப்பராக போய் வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதை எந்த குருனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்து நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா போய் வீட்டில் இருக்கிறவங்கள அப்பாவை வீட்டுக்காரெல்லாம் நோண்டுங்க. இது எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுங்க,
நீங்கள் எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு உட்காந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காம இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைங்க. கவர்மெண்ட் இப்போ உங்களுக்குலாம் ஏகப்பட்ட சப்சிடி லோன் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணுங்க. வீட்டில் இருக்கவங்கள டார்ச்சர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணணும் சார். பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமான ஸ்ட்ரெஸ்க்குள்ளே மாட்டி தோத்துறாதீங்க. என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட சீக்ரெட் அதுதான். இன்வெஸ்ட் லெஸ், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சின்ன இடமா ஆரம்பிங்க. நீங்கள் ஸ்டார்ட் தானே பண்ணுறீங்க, எடுத்தோன்னே 50 lakhs இருக்கணும் 10 lakhs இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 1,13,000 சார். நான் கடன் வாங்காமல் ஆரம்பித்தேன். கடன் இல்லாமல் வாழ்கிறது தாங்க சொத்து. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலும் பந்தாக்காக எதையும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்களை லாக் பண்ணிடும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க தான் ஆல்மோஸ்ட். அடுத்து வர கஸ்டமர் தான் தெய்வம். ஐப்ரோக்கு வந்தாலும் மேக்கப்புக்கு புக் பண்ண வந்தாலும் மரியாதை கொடுத்து அவங்கள ட்ரீட் பண்ணுங்கள். ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க வித் குட் ரெஸ்பெக்ட்னா நீங்கள் தான் ராணி. பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு ஒரு யூடியூபராகவும் இருக்கீங்க. அந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, அதில் எப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க? சார் சூப்பர் கொஸ்டினாக கேட்குறாரு. அவர் கேட்குறதுல எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வருது. எல்லாரும் எல்லாத்தையுமே ஜீரோலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதனால் எதுவுமே கூச்சம்லாம் படாதீங்க. ஐ பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி, சரிங்களா? அதனால் பாசிட்டிவிட்டின்னு வச்சுட்டேன். என்னடா மொட்டையாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு என்னோடய லக்கி நம்பர் 8, பர்த்டே என்னோடது 8 தான். அதனால் 8ன்னு போட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்படி தான் ஆரம்பிச்சுது. கடைக்கு வரவங்களெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். வீடியோவில் சொல்ல மாட்டேன், கூச்சம். பட் என்னோடய பியூட்டி பார்லருக்கு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது யூடியூப்லேருந்து ஒரு மெயில் ஒன்று வரும், கங்க்ராட்ஸ் யூ ஹவ் ரீச்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த மெயில் தான் என்னோட லைஃப்பை மாற்றின ஒரு மெயில். அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 1 lakh. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நல்ல கான்டென்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட என்ன விரும்புகிறாங்க. இப்போ சாரோட கான்டென்ட் என்னென்னா ஆண்டர்ப்ரனர்ஸ், அப்போ அதையே அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒரு வீடியோ கிளிக் ஆனாலும் சேனல் கிளிக் ஆகிடும். ஸோ அது இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு இந்த சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதே என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் தான். நம்மளோட சொந்த பந்தம் அக்கம் பக்கம் யாரும் பெருசாக நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கிடுவாங்க, நம்மக்கிட்ட ப்ரைடல் புக் பண்ணிடுவாங்கன்னா கிடையாது. எங்கேயோ நாமக்கல், தேனி, குஜராத், டெல்லி, கன்னியாகுமரி, தூத்துக்குடின்னு உட்காந்து நம்மளை பார்த்து அங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, அங்கேருந்து படிக்க வருவாங்க. இதெல்லாம் எதனால? இந்த லென்ஸ். இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்ருக்க இந்த லென்ஸ் தான் காரணம். இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயந்தான் காரணம். நம்மளோட டேலண்ட்டை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கறது இந்த சோஷியல் மீடியா. எனக்கு அது பெரிய உதவியாக இருந்திருக்கு சார். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் உங்களோட டைமையும் ஜிபியும் மணியும் வேஸ்ட் பண்ணுறீங்க. நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் உபயோகிக்கிறதே இல்லை. அதை நீங்கள் மாற்றினா இந்த கல்ச்சர் மாறிடும். உங்களுக்கு நான் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணமும் உங்கள் சேனலோட கான்டென்ட் தான். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி.